இந்த மண்ணையும் மக்களையும் அழிச்சிட்டு என்னையா பண்ண போறீங்க? எங்கேயா சோறுக்கு பிச்சை எடுக்க போறீங்க? சோறுக்கு எங்கேயா போறீங்க? எங்க வியட்நாம், கம்போடியா, லாவோஸ், தாய்லாண்டில் போய் பிச்சை எடுக்க போறீங்களா? சோறு போடுங்கய்யா, எங்களெல்லாம் நாங்கள் மண்ணெல்லாம் அழிச்சிட்டேயா, நிலக்கரி சுரங்கத்தை கொடுத்துட்டேயா, அந்த மண்ணை அழிச்சிட்டு பழுப்பு நிலக்கரியை எரிச்சு எங்களுக்கு கரண்ட் கொடுத்தாங்க. யாரையா வேணும் கரண்ட்டு? தமிழ்நாட்டில் கரண்ட் நிறைய இருக்கு, காற்றாலைகள் இருக்கு, சோலார் இருக்கு. இவ்வளோ கரண்ட் பிரச்சனை இல்லை, கரண்ட் பிரச்சனை இல்லை. ஆனால் என்ன, இந்த மண்ணை அழிச்சு மண்ணை எடுத்து கரண்ட் தயாரிக்கணும். இன்னைக்கு தேவை, அன்னைக்கு தேவைப்பட்டது. 50 ஆண்டுகளுக்கு முன்பு என்எல்சி தேவைப்பட்டது, இன்னைக்கு தேவையில்லை என்எல்சி. அவன் எவ்வளோ கரண்ட் கொடுக்குறாங்க? அவங்க மேனுஃபேக்சர் பண்ணி 2400 மெகாவாட், 2000 மெகாவாட். 2000 மெகாவாட் நமக்கு கிடைக்குது வெறும் 400 தான். கர்நாடகா கொடுக்குறான், ஆந்திரா கொடுக்குறான், கேரளா கொடுக்குறான், பாண்டிச்சேரி கொடுக்குறான். 400 மெகாவாட்டுக்காக நம்ம மண்ணையும் எல்லாரும் அழிக்கிறது அடையாளம் தான். நிச்சயமாக ஒரு பொழுதும் நடக்காது. நீ பார்த்துருப்பீங்க போன வருஷம் நடந்த அந்த ஆர்ப்பாட்டத்து மண்ணம் வஜ்ரா வண்டி. என்ன வஜ்ரா வண்டி கொண்டு வாங்கடா, எத்தனை வஜ்ரா வண்டி ஒன்று கொண்டு வாங்க. எல்லாத்தையும் நாங்கள் பார்த்துட்டோம். இனி நாங்கள் விட போகிறது கிடையாது. அதனால தான் நான் சொல்கிறேன், இந்த மண்ணை காப்பாற்றணும், உங்களுடைய அடையாளத்தை காப்பாற்றணும். உங்கள் அடையாளத்தை தொலைச்சிட்டு என்ன பண்ண போறீங்க? ஒன்றும் பண்ண போகல. ஏன்னா காலங்காலமாக இந்த அடையாளம் கீரப்பாளையம்னா என் பாட்டன் பூட்டன் கீரப்பாளையம் தான். வருங்கால சந்ததியின எல்லாம் கீரப்பாளையத்தில் நான் இங்கே இருந்தேன், அப்படி உங்கள் அடையாளம் இங்கே தான். உங்கள் ஒவ்வொரு கிராமமும் அதான் அடையாளம். இதையெல்லாம் நீங்கள் சிந்திக்க வேண்டும். தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து விவசாயிகளும் திமுகவை எதிர்க்க வேண்டும். அனைத்து விவசாயிகள், ஒரு விவசாயி கூட திமுகவுக்கு ஓட்டு போடக்கூடாது. ஒரு விவசாயி கூட போடக்கூடாது. ஏன்னா விவசாயிகளுடைய எதிரி மு.க. ஸ்டாலினும் திமுகவும். விவசாயிகளுடைய எதிரி, விவசாயிகளுடைய துரோகி ஸ்டாலின் அவர்கள். துரோகி, விவசாயிகளுக்கு துரோகம் செஞ்சது.